அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியின் திமுக வேட்பாளரான சந்திரகுமார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இன்றைக்கு அறிவிப்பு வெளியான நிலையில் தற்பொழுது அவர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். ஈரோடு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது நின்று வெற்றி பெற்ற இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே திமுக இன்று காலை வேட்பாளரை அறிவித்தது. திமுகவை பொறுத்தவரையும் வேட்பாளர் அறிவிப்பதில் கரும் போட்டி நிலவியது. குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இது குறித்து நேற்றைய தினம் தெரிவிக்கும் பொழுது கூட திமுக தலைமை, அதாவது எங்க இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைமை கேட்டதன் அடிப்படையில் எங்களுடைய இந்த ஒரு தொகுதியை திமுகவிற்கு தருகிறோம் என்று அதன் அடிப்படையிலே அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படியே இன்றைய தினம் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அங்கு கடும் போட்டி நிலவியது. திமுக வேட்பாளர்கள் பல்வேறு பேர் அடிபட்டது. கிட்டத்தட்ட 4 பேர் முக்கிய பெயர்கள் அடிபட்டது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரைக்கும் திமுகவில் பல தரப்புகள் கேட்டாலும் கூட குறிப்பாக 4 பேர் தொடர்ச்சியாக அடிபட்டுக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று. இந்நிலையில் சந்திரகுமார் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டு திமுக தலைமை கழகம் சார்பில் இன்று காலை அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு அமைச்சர்களும் மற்றும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் செல்ல இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் நாளை முதல் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு வெற்றி என்பது மிகுந்த இன்றியமையாத வெற்றியாக இருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த 4 வருட திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டாக இந்த ஒரு தேர்தல் அமையும் என்ற அடிப்படையிலே திமுகவிற்கு இந்த வெற்றி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக ஈரோடு கிழக்கு தேர்தல் சில முக்கிய பொறுப்பாளர்களை நியமித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சந்திரகுமாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பல்வேறு முனைப்புடன் தொடர்ச்சியாக அந்த தேர்தல் பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட சந்திரகுமார் முதலமைச்சரை சந்தித்து இன்றைய தினம் வாழ்த்து பெற்றார். நிகழ்வு குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.